விஜய் பேசி முடித்த அடுத்த நொடியே அலங்கோலமாக மாறிப்போன மைதானம். தூக்கி வீசப்பட்ட தடுப்பு கட்டைகள், அடியோடு சாய்ந்து விழுந்த பேனர்கள் மற்றும் கட்சி கொடிகள். விஜய் கிளம்பியதும் பேருந்து பின்னாடியே டிவிகே என்று கோஷமிட்டு செல்ஃபி எடுத்தபடியே ஓடிய தொண்டர்கள். புதுச்சேரியில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்ற பிறகு கூட்டத்திற்கு வந்திருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒரு சேர வெளியேற முயன்றிருக்கிறாங்க. இதனால அங்கு அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு கட்டைகளை தொண்டர்கள் சேதப்படுத்தியும், மேலும் கட்சி பேனர்களும் கொடிகளும் ஆங்காங்கு தொண்டர்களால் சேதப்படுத்தப்பட்டதால கூட்டம் நடைபெற்ற மைதானம் முழுவதுமே கட்சி கொடிகள், பேனர்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள், பிளாஸ்டிக் கவர்களும் சிதறி அலங்கோலமாக காட்சியளித்திருக்குது. இந்த நிலையில தான் விஜய் பேசி முடித்த பிறகு கூட்ட அரங்கத்திலிருந்து பேருந்துல புறப்பட்டதுமே அங்கிருந்த தொண்டர்கள் டிவிகே என்ற கோஷங்களை எழுப்பியவாறு பேருந்து பின்னாலேயே செல்ஃபி எடுத்தபடி சென்றதால அங்கு பரபரப்பு காணப்பட்டிருந்திருக்குது. விஜய் பேசி முடித்த அடுத்த நொடியே அலங்கோலமாக மாறிப்போன மைதானம். தூக்கி வீசப்பட்ட தடுப்பு கட்டைகள், அடியோடு சாய்ந்து விழுந்த பேனர்கள் மற்றும் கட்சி கொடிகள். விஜய் கிளம்பியதும் பேருந்து பின்னாடியே டிவிகே என்று கோஷமிட்டு செல்ஃபி எடுத்தபடியே ஓடிய தொண்டர்கள். புதுச்சேரியில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்ற பிறகு கூட்டத்திற்கு வந்திருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒரு சேர வெளியேற முயன்றிருக்கிறாங்க. இதனால அங்கு அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு கட்டைகளை தொண்டர்கள் சேதப்படுத்தியும், மேலும் கட்சி பேனர்களும் கொடிகளும் ஆங்காங்கு தொண்டர்களால் சேதப்படுத்தப்பட்டதால கூட்டம் நடைபெற்ற மைதானம் முழுவதுமே கட்சி கொடிகள், பேனர்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள், பிளாஸ்டிக் கவர்களும் சிதறி அலங்கோலமாக காட்சியளித்திருக்குது. இந்த நிலையில தான் விஜய் பேசி முடித்த பிறகு கூட்ட அரங்கத்திலிருந்து பேருந்துல புறப்பட்டதுமே அங்கிருந்த தொண்டர்கள் டிவிகே என்ற கோஷங்களை எழுப்பியவாறு பேருந்து பின்னாலேயே செல்ஃபி எடுத்தபடி சென்றதால அங்கு பரபரப்பு காணப்பட்டிருந்திருக்குது.